இந்த மாதிரி வீட்டில் கணச்சிக்கிட்டே இருக்காங்களா? இந்த கோசி வெதருக்கு இந்த மாதிரி நறுக்குன்னு ஒரு கோழி ரசம் வச்சு கொடுத்து பாருங்க. சும்மா மணக்க மணக்க மசாலாவை கையால அரைச்சு நல்ல கோழியை இடிச்சு செய்யற இந்த ரசம் இருக்கு பாருங்க. ஆஹா! இடிகள் இல்ல மிக்சர் ஜார் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை நல்லா இடிச்சுக்கோங்க. நைஸா பவுடர் ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி கொரகொரப்பா இருந்தா பரவாயில்ல. அடுத்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இடிச்சுக்கோங்க. இடிச்சு அதுல வருது பாத்தீங்களா சாறு, இட் கிவ்ஸ் a lot of flavor. அவ்வளவுதான், இதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 5 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சியை இடிச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் இஞ்சி அதிகமாக தான் சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கோழி ரசத்துக்கு நாட்டுக்கோழி எடுத்தீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு பிராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்தாலே போதும். நல்லா இந்த மாதிரி தட்டிக்கணும். அண்ட் எலும்புள்ள கறியா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இடிச்சு எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, சோம்பு, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் தூளா கட் பண்ண 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்து நம்ம இடிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், அது கூடவே இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ண மசாலாவை உள்ள சேர்த்து 2 நிமிஷம் பரட்டிக்கோங்க. இதுல நம்ம இடிச்சு வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கோழி ரசத்தோட ஃபிளேவரை என்ஹான்ஸ் பண்ற கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் பரட்டிக்கோங்க. உப்பு நிறைய சேர்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம இதுல ஒரு சொம்பு தண்ணி ஊத்த போறோம். அதுக்கு அது கரெக்டா இருக்கும். தக்காளி நீங்க கடைசியா சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம சாப்பிடும் போது 1-2 கிடைக்கும். இது கோழி ரசம்ன்றதுனால 4ல இருந்து 5 கப் தண்ணி தாராளமா ஊத்திக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஓபன் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 1/2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மிளகுத்தூள், கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. கோழி ரசமோ சூப்போ, ஆனா செய்யும் போது மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?